அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தாவேக்காவில் சேர இருப்பதாக பரவும் தகவல்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கோவையில் பேட்டியளித்த செங்கோட்டையனிடம் இதுபற்றி கேட்டபோது அதிமுகவில் இருந்து நீக்கியதால் வேதனை இருப்பதாக மட்டும் கூறிவிட்டு சென்றார். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய முதலே பணிவான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். 50 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்தித்து இந்த இயக்கத்திற்காக நான் உழைத்த எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசு உறுப்பினர் கூட இருக்கக்கூடாது என்ற முறையில் உறுப்பினரை நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது நீங்கள் அறிவீர்கள். இந்த மனவேதனை என்பது உங்களை போன்றவருக்கு நன்றாக தெரியும். யாருக்கு மேலே எந்த கருத்தும் இப்போ சொல்வதற்கு கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக வந்திருந்த தாவேக்கா இணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமாரிடம் செங்கோட்டையன் விவகாரம் பற்றி கேட்கப்பட்டது. வருகிற 27ஆம் தேதி செங்கோட்டையன் வந்து டிவிக்குள்ள என்னதா சொல்லியிருக்காரு. மற்றபடி மற்றதை அப்புறம் பேசலாம். எங்க தளபதி சொன்ன மாதிரி மற்றபடி காலதாமதம் வந்ததா இந்த வழக்கு சம்பந்தமா விஜய் காலதாமதம் வந்ததுதான் இவர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எதுக்காக பாருங்க, திரும்ப நம்ம இதை பேசிட்டே இருக்க வேண்டாம். ஏன்னா எதனால காலதாமதம் ஆச்சுன்னு இங்க இருக்கிற பத்திரிகையாளர் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் ஒரு கிலோமீட்டருக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. எதனால காலம் அவ்வளவு 2 வீலர்கள் மீடியா வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் தடுக்க நாங்கள் எங்களுடைய வாலண்டியர் வச்சு போதுமான அளவு நாங்கள் முயற்சி செய்தோம். எதனால காலதாமதம் ஆச்சு, எதனால லேட் ஆச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். இதை நான் ஒன்றும் புதுசாக சொல்ல தேவையில்லை. கண்டிப்பாக இதில் எங்கே தவறு நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ இது திரும்ப நம்ம பேச வேண்டாம். கண்டிப்பாக இந்த 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 சதி செயலில் ஈடுபட்டவர்களுக்கு கண்டிப்பாக வந்து தேவையான அவருக்கு தண்டனை கிடைக்கின்றதை நம்புகிறோம். தாவேக்காவில் செங்கோட்டையன் சேருவது பற்றி அவரும் தாவேக்காவின் நிர்மல் குமாரும் மறுக்காத நிலையில் அது உண்மையாக இருக்கலாம்.